வாங்க நம்ம ஒரு கதை சொல்லுவோம். ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருந்தாங்க. வசதியான குடும்பத்தில் பிறந்த 2 நண்பர்கள். அதாவது நண்பர்கள் பழகும் போதே பார்த்தீங்கன்னா, அவங்க தேர்ந்தெடுத்துக்குவாங்க. நாம பிறக்கின்ற ஒரு இடத்தை வைத்து நண்பர்களை தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த மாதிரி 2 நண்பர்கள். ஒருவர் கண்டிப்புடன் வளர்க்கப்பட்டார். இன்னொருவர் வளர்ப்பு அப்பாவால் வளர்க்கப்பட்டார். அப்படி வளர்ந்து இருக்கிற சூழ்நிலையில கண்டிப்போடு வளர்க்கப்பட்ட பிள்ளையானது நல்ல பண்புடனும் நன்றாக படித்தும் கல்லூரியில் சேர்ந்தது. ஆனால் வளர்ப்பு அப்பாவால் வளர்க்கப்பட்ட பிள்ளை அரகண்டாகவும் ஒரு சேடிஸ்ட் மனோபாவத்துடனுமே வளர்ந்து வந்தது. அதுவும் படித்து ஒரு சாதாரண கல்வியில் சேர்ந்து படிப்பை தொடர முடியாமல் பாதியிலேயே தன்னுடைய பழக்கத்தை மாற்றிக்கொண்டு கல்லூரி காலத்தை முடித்து விட்டது. ஆனால் கண்டிப்புடன் வளர்க்கப்பட்ட குழந்தை தன் தொழிலிலும் நல்ல பண்பை பெற்று பழக்க வழக்கங்களையும் நல்ல பண்பை பெற்று நன்றாக உயர்ந்து நின்றது. ஆனால் வளர்ப்பு தந்தையால் அடமண்டாக ஏதோ இழந்ததை போல சேடிஸ்ட் மனப்பான்மையாக வளர்க்கப்பட்ட குழந்தை கல்லூரி வாழ்க்கையை முடித்து கொண்ட பிறகு தவறான பழக்கங்களுக்கு உள்ளாகி, போதை பழக்கங்களுக்கு உள்ளாகி, சொல்லக்கூடாத பழக்கங்களுக்கு உள்ளாகி, தன் தொழிலில் நிலைத்து நின்றாலும் அது கட்டாயத்தின் பேரில் நின்றாலும், ஆனால் பழக்க வழக்கங்களில் நற்பண்பை அது வளர்த்து கொள்ளவில்லை. ஆனால் கண்டிப்புடன் வளர்க்கப்பட்ட குழந்தை நல்ல வாழ்க்கை அமைத்து கொண்டு சமூகத்தின் இளம் தலைமுறைகளுக்கும் நல்வாழ்காட்டியாகவும் அவர்களை ஊக்குவிப்பாகவும் உதவி செய்வதாகவும் அந்த கண்டிப்புடன் வளர்க்கப்பட்ட நண்பர்களில் ஒருவர் நல்ல நிலை அடைந்தார். குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக நடத்தி தான் தேர்ந்தெடுத்த மனையாளன்னு நன்றாக வாழ்ந்து வந்தார். ஆனால் வளர்ப்பு தந்தையால் சாடிஸ்ட் மனப்பான்மையுடன் வளர்க்கப்பட்ட குழந்தை போதை பழக்கங்களுக்கும் இன்னும் பலவிதமான பழக்கங்களுக்கும் உள்ளாகி தன் பெர்சனல் லைஃப்பில் சீரழிந்து தன் பெற்ற அப்பா அம்மாவையே துரத்தி விட்டுவிட்டு தான் மட்டும் வாழ்ந்து வந்தது. தன்னுடைய குடும்பத்தையும் துரத்தி விட்டுவிட்டு தன் மனைவியையும் தன் வீட்டில் தங்க விடாமல் தன் பிள்ளைகளையும் விரட்டி விட்டுவிட்டு அவர்களுக்கும் வட்டிக்கு கடன் கொடுத்து நண்பர்களுடன் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி இன்னும் பல பழக்கங்களுக்கும் அடிமையாகி இப்படியே ஒரு சேடிஸ்ட் மனப்பான்மையுடன் இருந்தது. இப்படித்தான் அந்த நண்பர்களில் இருவரில் ஒருவர் இப்படியே வளர்கிறார். கண்டிப்புடன் வளர்க்கப்பட்ட குழந்தை நல்ல பண்புடன் வளர்ந்து அப்பாவிற்கு நல்ல பிள்ளையாகவும் தன் பிள்ளைக்கு நல்ல அப்பாவாகவும் மனைவிக்கு நல்ல கணவனாகவும் வாழ்ந்து வருகிறார். ஆனால் வளர்ப்பு தந்தையால் வளர்க்கப்பட்ட குழந்தை ஏதோ சிறு வயதில் பாதிக்கப்பட்டது போல தவறான பழக்கங்களுக்குள்ளாகி யாருக்கும் 10 காசுக்கு உதவாத மனப்பான்மை தான் சம்பாதிப்பதை தானே வைத்துக்கொண்டு அதில் தான் நண்பர்களுடன் சேர்ந்து சுயநலவாதியாகவும் போதை பழக்கம் மிக்கவராகவும் குடும்பத்தை காப்பாற்ற முடியாதவராகவும் அவர்களை வெளியேற்றிவிட்டு வாழ்ந்து வருவதாகவும் அந்த நண்பர் இருந்து வருகிறார். இப்பொழுது அந்த குழந்தைகள் அவரது அப்பாவை தேடி வருகிறது. இந்த குழந்தைகள் ஒரு கல்வி அறிவும் வளர்ப்பு தந்தையால் வளர்க்கப்பட்டு தன் அப்பாவை தேடிய அந்த மகனால் பெற்றப்பட்ட 2 குழந்தைகள் தன் அப்பாவை தேடி வருகிறது. மனைவியானவள் தன் கணவனை காணவில்லை என்று கோர்ட்டு படியேறி வருகிறார்கள். இப்படித்தான் இந்த 2 நண்பர்களின் கதை உள்ளது. இப்படித்தான் ஒரு கதையை சொல்லி முடிக்க வேண்டும். ஒரு கதையை சொல்லும் போது அது முழுமை பெற வேண்டும். அந்த அப்பாவை தேடும் குழந்தைகளின் அப்பாவானது 2008 இலங்கை தமிழர் பாதிக்கப்படும் போது போராட்டம் நடத்திய போது
500 நன்கொடை கொடுத்தார். ஆனால் கண்டிப்புடன் வளர்க்கப்பட்ட, நல்ல தந்தையால் வளர்க்கப்பட்ட, இன்று நல்ல தந்தையாக இருக்கின்ற அந்த நண்பனானவன் பல கோடிகளை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுத்து நற்பண்புடன் இன்றும் வளர்ந்து வருகிறார். அவர் என்றும் பெருமை பேசியதில்லை. ஆனால் சாடிஸ் மனப்பான்மையுடன் வளர்க்கப்பட்ட இந்த குழந்தை 500 கொடுத்ததை பெருமையாக பேசியுள்ளது. நான் 2008 500 கொடுத்து போராட்டம் பண்ணினேன் என்று. இதுவே அந்த காணாமல் போன 2 குழந்தைகள் தேடுகின்ற அப்பனின் கதையும், நல்ல பண்புடன் வளர்க்கப்பட்ட நல்ல அப்பனின் கதையும் ஆகும். நன்றி, வணக்கம்.